ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர் நம்மோடு இந்த நாளிலே பேச இருக்கிற வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். உலகம் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வேதத்துல நடந்ததை, நடந்து முடிந்ததை, நடக்க போறதை சொல்லி தருகிறது நமக்கு இந்த சத்திய வேதம். இந்த வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஜீவன் உண்டு என்று நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ மரித்தவர்களை எழுப்பி இருக்கிறது இந்த வேதம். அப்படிப்பட்ட இந்த வேதத்துல நமக்கு இந்த நாளிலே நான் உங்களோடு எதை குறித்து பகிர்ந்து போகிறேன் என்று பார்த்தோமானால், இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல அநேகர் மன அழுத்தத்தோடு இருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் கூட. என் ஊழியத்துல நான் நிறைய பிள்ளைகளை அங்கங்க நான் பார்க்கும்போது என் இடத்துல கொண்டு வருவார்கள். 10வது படிக்கிற பிள்ளைகள், 11, 12 இப்படி படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் கொண்டு வந்து, என்னன்னே தெரியல, என் மக ஒரு இருட்டான ரூம்ல போய் உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறா, நான் செத்து போறேன்னு சொல்றா. மன அழுத்தம். எதற்காக இதெல்லாம் ஏற்படுகிறது? தேவ பிள்ளைகளே, அந்த சமாதானம், நிம்மதி என்ற ஒரு வழியை தேடாமல் இருக்கிறோம். அந்த வழியை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கத்தான் இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து இருக்கிறேன். நம்ம இந்த நாளில் பார்க்க போகிற வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள். இந்த இருதயம் ரொம்ப ரொம்ப கொள்ளாதுங்க. அந்த டிப்ரெஷன் எப்படி வருதுன்றீங்க, அந்த மன அழுத்தம் எப்படி வருதுன்றீங்க, இது என்ன சொல்லுதோ அதை நம்ம புத்தி எடுத்துக்குது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க, புத்தி சொல்றதான் அந்த மனசு எடுத்துக்கணும். இல்லை, இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல மனசு சொல்றத புத்தி எடுத்துக்குது. நான் உங்களுக்கு கடந்த செய்தியில சொல்லி இருப்பேன், எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று. இந்த அழுத்தத்துக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுத்தத்துக்குள்ள போய் விடுகிறார்கள். எதுக்குமா இந்த பிள்ளைங்க எதுக்கு அழுத்தமா வர்றாங்க அப்படின்னு கேட்டாக்கா, எக்ஸாம்ங்க, 10th எக்ஸாம் எழுத போறாங்க, அதுக்கு ஒரு மன அழுத்தம். ஏன் எதுக்கு அப்படி நம்ம ஒரு மன அழுத்தத்துக்குள்ள இந்த ஜீவனை நம்ம வர்த்திக்கணும்? அதற்காகத்தான் தேவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை வைத்திருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். சமீபமா இருக்கிறாருனாக்கா, கஷ்டத்துல இருக்கிறவர்கள். நான் ஒரு காலத்துல ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போயிருந்தேங்க. அப்ப யாருமே எனக்கு ஆறுதல் சொல்ல, யார் ஆறுதல் சொன்னாலும் என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப இந்த வேதம் தான் எனக்கு ஆறுதல் கொடுத்தது. இந்த வேதம் தான் என்னை உயிர்ப்பித்தது. அதே தான் தேவன் இங்க சொல்லுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். சமீபமா இருக்கிறார்னா, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் தேடி வந்து ஆறுதல் சொல்லுகிறவராய் இருக்கிறார், கிட்ட இருக்கிறார். இப்ப நான் பாத்தீங்கன்னா, யாராவது ரொம்ப வேதனையா இருக்கிறவங்ககிட்ட போய் எனக்கு அந்த பயம், அவங்க சூசைட்குள்ள போயிடுவாங்களா, உடனே போய் அவங்களுக்கு நான் ரொம்ப கவுன்சிலிங் கொடுப்பேன். நம்மளால வாழ முடியும். நிறைய பேர் சூசைட்டுக்கு அட்டென்ட் பண்றவங்களாம் என்கிட்ட வந்திருக்கிறாங்க. அந்த மன அழுத்தத்துல, கணவர்னால கைவிடப்பட்டங்க, வருமானம் இல்லாம கொடுமையில, கடன் பிரச்சனையில, மாமியார் கொடுமையில, இப்படி நிறைய பிரச்சனைகளை வருவாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், கர்த்தருடைய வசனத்தை கைப்பற்றிக் கொள்ளுங்கள். அது சொல்றார், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சமீபமாய் இருக்கிறார். அவர்களை என்ன பண்றாரு? ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார். ரட்சிப்பு என்பது எல்லாருக்குமே ஒரு பொது வார்த்தைங்க. அதனுடைய தூய்மையான வார்த்தை என்ன தெரியுங்களா? ரட்சிப்புக்கு மீட்பு. ஒருவன் பள்ளத்துல விழுந்துட்டு அவங்க தூக்குறாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அதே போலதான் ஆபத்துல, வேதனையில இருக்கிற ஒரு மனிதனை தூக்குறது தான் ரட்சிப்பு. அந்த வேதனையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர்றது தான் ரட்சிப்பு. அதைத்தான் தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் முதலாவது என்ன சொல்லுகிறார்? நீ நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களா இருக்கிறியா, நான் உன்னை ரட்சிக்கிறேன். ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, அவர் அடுத்து சொல்லுகிறார் பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 49வது அதிகாரத்துல 13, 14, 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களி கூறுங்கள், பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற நம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருக்கிறார். சீயோனே, கர்த்தர் என்னை கைவிடார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார்.
ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பானோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, வானங்களை கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களி கூறுங்கள். நம்மளை வானங்கள், பூமி, சீயோன், எருசலேமே இப்படிதான் நம்மளை வர்ணிக்கிறார். ஒரு குழந்தைய நம்ம செல்லமே, கண்ணே, அமுதே என்று கொஞ்சம் அது போலதான் தேவன் நம்மளையும் வர்ணிக்கிறாரு. நம்மளை பார்த்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? வானங்களே கெம்பீரித்து பாடுங்க. நீ ஏமா கஷ்டத்துல இருக்கிற? உனக்கு எல்லா அத்தாரிட்டி இருக்கு, உனக்கு எல்லாம் தைரியம் நான் கொடுத்து வச்சிருக்கிறேன், உனக்கு நல்ல பலன் இருக்கு, நீ கம்பீரித்து பாடு, கலங்காதே சொல்லிட்டு கம்பீரித்து பாடு, பூமியே களி கூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் நம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். ஹல்லேலூயா. கம்பீரித்து பாடு. யாருமே சோர்ந்து போகாதீங்க. சின்ன பிள்ளைங்களாகட்டும், கஷ்டம் வரதாங்க செய்ய. யாருக்கு கஷ்டம் இல்லைங்க? ஒரு காலத்துல நாங்கள்லாம் வாழ்ந்த காலத்துல கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு எங்க பிள்ளைங்க காலத்துல கஷ்டத்தை தான் பாக்குறாங்க. அன்னைக்கு கஷ்டம் எப்போ ஒரு முறை வரும், இன்னைக்கு கஷ்டமே வாழ்க்கையா இருக்கிறது. நான் சொல்லுவேன், வாழ்க்கை கஷ்டத்துக்குள்ளதான் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அப்படிப்பட்ட இருக்கிற வாழ்க்கையில தேவ பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க. வாழ்வு ஒரு முறை தான், மரணம் ஒரு முறை தான். அந்த வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். ஆண்டவர் சொல்றார், கம்பீரித்து பாடு, எருசலேமே கம்பீரித்து பாடு, பர்வதமே கம்பீரித்து பாடு, கர்த்தர் உனக்கு ஆறுதல் செய்வார், கர்த்தர் உனக்கு ஆறுதல் செய்வார். நொறுங்குண்ட, அங்க நம்ம படிச்சோம் சங்கீதம் 34, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் தேற்றுவார். இங்க சொல்லுகிறாரு, ஏமா நீ பயப்படுற? யாருக்கு பயப்படுற? எழுந்து பிரகாசி, தைரியமா இரு, யாருக்குமே பயப்படாத. நீ தப்பு செய்தா மட்டும்தாங்க நம்ம பயப்படணும். எல்லாருக்கும் நான் ஒரு கவுன்சிலிங் சொல்லுவேன், பொய் சொல்லாத, திருடாத, எந்த வேலைன்னா போய் செய், நீ பொழைச்சுக்குவே. உன்கிட்ட உண்மை இருந்தா நீ பொழைச்சுக்குவே. பொய் என்னைக்குமே நம்மள மேல தூக்காதுங்க. நீதான் ஒரு நாள்ல ஒரு நாள், வசனம் சொல்லுகிறது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பானா. துன்மார்கன் விழுந்துட்டானா அவன் ரொம்ப சீக்கிரம் விழ மாட்டான், விழுந்துட்டானா ஏஞ்சிக்கவே மாட்டான். ஹல்லேலூயா. ஆகையால தேவ பிள்ளைகளே, நமக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறேன். அப்புறம் 14வது வசனம் சொல்லுகிறது, சீயோனே கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறியா? எல்லாரும் கைவிட்டுட்டாங்களே, எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க, கடவுளும் கைவிட்டுட்டார் என்று சொல்றியா? இல்ல. 15 வசனம் சொல்லுகிறது பாருங்களேன், இஸ்ரியானவள் தன் கர்ப்பத்தின் கனியை, கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாய் எப்பவுமே குழந்தையை மறக்காது. தாயும் தகப்பனும் ஒரு குழந்தையை மறக்க மாட்டாங்க. ஒருவேளை அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. நான் உன்னை மறப்பதில்லை. கடவுள் நம்மளை மறக்கவே மாட்டாருங்க. ஏன்னா ஒரு தாயின் கருவில உருவாக்கு முன்னே நம்மளை அவர் தெரிந்து கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு தாயின் வயிற்றிலே ஒரு குழந்தை இருப்பது தாய் கூட தெரியாது. அதுக்கு கண்ணு எப்படி இருக்கு, மூக்கு எப்படி இருக்கு, கை எப்படி இருக்கு, கால் எப்படி இருக்குன்னு. ஆனா அதை உண்டாக்கின கர்த்தருக்கு எல்லாமே தெரியுங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் சொல்லுகிறார், யான் தாய் உன்னை மறந்தாலும், சகோதரர்கள் மறந்தாலும், உன் மனைவி மறக்கிறாங்களா, கணவர் மறக்கிறாங்களா, உன் பிள்ளைங்க மறக்கிறாங்களா, அந்த மாதிரி காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் உன்னை மறப்பதில்லை. கடவுள் நம்மளை மறப்பதில்லை. இந்த வசனம் நம்மளை மறப்பதில்லைங்க. இதை எடுத்து நீங்க வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்களேன். நான் சொன்னதெல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு உதவும். அந்த நேரத்துல நீங்க எடுத்து வாசித்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்னொரு வசனத்தை சொல்லி நாம் முடிக்கலாம். கடைசியாக உபாகமம் 31:8 நாம் வாசிக்கலாம். முதல் சொன்னாரு, நறுங்குண்ட இருதயங்களை நான் ஆறுதல் செய்வேன். இரண்டாவது சொன்னாரு, ஒரு தாய் மறந்தாலும் கூட நான் உன்னை மறப்பேனா? கெம்பீரித்து பாடு, வானங்களே என்றார். வானம்லாம் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய விரிவு. அந்த வானத்துக்கு ஈவனா நம்மள என்ன பண்றாரு?
கம்பேர் பண்ணி பேசுறார் ஆண்டவர். ஆகையால தேவ பிள்ளைகளே, பயப்படாதீங்க. கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்களேன். உபாகமம் 31:8 சொல்லுகிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும். பயப்படாத, கலங்காது. நீ கலங்கவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறார். ஆம் தேவ ஜனமே, ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்க்கையில ஐயோ இந்த வாழ்க்கை வாழ முடியுமா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா நம்ம வாழ்க்கை, இல்லைங்க, முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைக்கும் போதுதான் அந்த இடத்துலதான் கர்த்தர் தொடங்க ஆரம்பிக்கிறார். நம்ம மனிதர்களுக்கு எப்போ முடிவுன்னு வருதோ அங்கதான் கர்த்தர் நமக்கு ஆரம்பிக்கிறார். என் வாழ்க்கையில 38வது வயதிலே நான் முடிந்தது என்று நினைத்தேன். இன்று 61 வயது வரைக்கும் கர்த்தர் என்னை கொண்டு போய் கொண்டு தான் இருக்கிறார், ஓட செய்து கொண்டு தான் இருக்கிறார். அதுதான் சொல்லுகிறது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார், அவர் உன்னோடு இருப்பார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படாதே, கலங்காதே. ஹல்லேலூயா. உங்களுக்கு வாழ்க்கை குறித்து பயம் வேண்டாங்க. ஒரு இது சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க, மரத்தை வச்சுவன் தண்ணி ஊற்றித்தான் ஆகணும். நம்மளை படைச்ச தேவன், நமக்கு ஜீவனை கொடுத்த தேவன், அன்றாட போஷிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நமக்கு முன்னாடி யாருமே வேண்டாங்க. எந்த சொந்த பந்தம் எத்தையுமே யாரையும் நம்மளை கவனிக்கலையே, நம்மளை யாரும் இப்படி பார்க்கலையே அப்படி பார்க்கலையன்ற வேதனை இருக்கா, வேண்டாங்க. கர்த்தர் உங்களை விசாரிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார். அவர் மேன்மை உள்ளவராயிருக்கிறார். சகலத்தையும் படைத்த தேவனாயிருக்கிறார். என் வாழ்க்கையில் அவரை தாங்க இன்னைக்கு வரைக்கும் அவரை தான் முன்ன வச்சிருக்கேன். நான் தோல்வியை பார்த்ததில்லை. ஆகையால தேவ பிள்ளைகளே, உங்க இருதயம் அழுத்தமா இருக்கிறதா, கவலைப்படாதீங்க. ஃபெயில் ஆனால் ஆயிட்டு போறோம், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். நம்மளை குறித்து கடவுள் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. அதை காட்டிலும் இன்னும் மேன்மையான காரியங்களை தேவன் நம்மளை கொண்டு போவார். நம்ம நினைக்கிறோம் இது ஃபெயில் ஆயிட்டோம், அது கர்த்தர் சித்தமா இருந்தா ஆகட்டுமே. அடுத்து நம்ம வேற ஏதாவது ஒரு வேலைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாரு. மனிதர்களுக்கு முடிவு இல்லைங்க. கடவுள் நம்மளை தூக்கி முடிவு பண்ணி அந்த நம்மளோட ஜீவன் இருக்கும் வரைக்கும் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. யார் என் கூட வந்தாலும் வரலனாலும் இயேசு என்னோடு வருகிறார். இந்த வசனத்தின்படி உபாகமத்துல சொல்லி இருக்கிறபடி 31:8 சொல்கிறபடி கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை விட்டு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உன்னை விட்டு, நான் எனக்கு சொல்லுகிறேன் என்னை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. என்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, கலங்காதே. அதே தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களை கைவிட மாட்டார். ஒரு தாய் மறந்தாலும் உன்னை மறக்க மாட்டேன் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, தைரியத்தோடு இருங்க, பலத்தோடு இருங்க. ஏதாவது சாதிக்கணும்னு நினைங்க. நீங்க ஓடி ஓடி பாருங்களேன், உங்களை தேடி தேடி வரும். நீங்க முடங்கி உட்கார்வீர்கள் ஆனால் ஒண்ணுமே செய்ய முடியாது. கடந்ததை, தோல்வியை கண்டு நீங்க நினைத்து கொண்டு இருப்பீர்கள் ஆனால் தோல்வியை தான் உங்களை தேடி வரும். தோல்வியை எடுத்து போட்டுட்டு வெற்றியை தேடி போங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றியை காண்பீர்கள். மன அழுத்தத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுத்த இந்த வார்த்தைகள், இதை எடுத்து நீங்க தியானித்து பாருங்க, இதை படித்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவராய் இருக்கிறார். உங்களுக்காக, அப்படி மன அழுத்தத்தோடு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நான் அனுதினமும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நோருங்குண்டவர்களுக்கெல்லாம் கர்த்தர் தேடி வந்து அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்தலாமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. உன் பிள்ளைகள் எல்லாம், அப்படிப்பட்ட அழுத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென்.